So is my voice clear? Yes, clear. Yes, ma'am. Okay. Okay. So நம்ம இப்போ இங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்ப்போம்னா நெக்ஸ்ட் NEP-ல இருக்க நெக்ஸ்ட் பேஜஸ் என்ன இருக்கோ அந்த பேஜஸ்ல இருந்து தான் நான் இன்ஃபர்மேஷன் எடுத்திருக்கேன். போன வாட்டி சொன்ன மாதிரி 66 பேஜஸ் இருக்கு இல்லையா, அந்த டாக்குமெண்ட்ல இருந்து எடுத்திருக்கேன். லார்ஜ் டாக்குமெண்ட் இன்னும் நான் ஓப்பன் பண்ணி அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் இங்க கொண்டு வரல. ஓகே. ஸோ ஸ்கூல் எஜுகேஷன் நம்ம பேசிக்கா என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா 10+12ன்ற கான்செப்டை நம்ம பண்ணிட்டு இருந்தோம். இப்போ எப்படி கொண்டு வராங்கன்னா 5+3+3+4ன்ற கான்செப்ட் கொண்டு வராங்க. ஸோ தட் தே ஆர் ஸ்டார்டிங் த எஜுகேஷன் ஃப்ரம் லைக் 3 இயர்ஸ்ல இருந்து 18 இயர்ஸ் வரைக்கும் போற மாதிரி பண்றாங்க. ஓகே. ஸோ இது எப்படி பண்றாங்கன்றதை நம்ம பார்ப்போம் இன்ஷால்லா. ஸோ பேசிக்கலி வந்து ஒரு ஸ்டேஜ்ல நம்ம எப்படி இருந்தோம்னா டில் 5 இயர்ஸ் வந்து பசங்க மதரோட இருக்கணும், ஃபாதரோட இருக்கணும், ஃபேமிலியோட இருக்கணும், ஃப்ரீயா இருக்கணும். அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட்ஸ் நல்லா இருக்கும்ன்றது ஒரு ஸ்டேஜ்ல இருந்துச்சு. தட் இஸ் இன்ஃபேக்ட் ஒன் வே ட்ரூ. ஓகே. ஸோ தென் லேட்டர் ஆன் இப்போ இருக்க ஜென்ரேஷன் இருக்கு, இது இவங்க நம்ம இந்த ஜென்ரேஷன் ஃபேஸ் பண்றது வந்து டிஃப்ரெண்ட் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றாங்க. அது சைக்காலஜிக்கலாவும் இருக்கட்டும், எமோஷனலும் இருக்கட்டும், பிசிக்கலாவும் இருக்கட்டும். என்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றாங்கன்னா இவங்களுக்கு ஃப்ரம் த மதர்ஸ் ஊம்ல இருந்தே தேர் ஆர் சேலஞ்சஸ். இப்ப இருக்க டெஸ்டிங்ஸ், ஒரு மதர் வந்து பிரெக்னென்ட் ஆனாங்கன்னா அவங்களுக்குள்ள பண்ற டெஸ்டிங்ஸ், டாக்டர்ஸ் அவங்களுக்குள்ள பேசுறது இப்படியும் ஆகலாம், அப்படியும் ஆகலாம், அப்படியும் ஆகலாம், அப்படியும் ஆகலாம்னு சொல்லிட்டு there are so many testings goes on and so many criterias and disclaimers doctors are giving now due to the climatic condition, environmental condition, நியூட்ரிஷன், அவங்களுக்கு போற அந்த மதருக்கு போற நியூட்ரிஷன் கண்டிஷன், அவங்களுக்கு ஃபேமிலி சர்க்கம்ஸ்டன்சஸ், இதெல்லாம் சேர்ந்துதான் அந்த சைல்டு வந்து ஃபார்ம் ஆகி வெளியில வராங்க. ஓகேவா? அங்கேயே வந்து நிறைய நிறைய பசங்களுக்கு சேலஞ்சஸ் வருது. இது டவுன் த லைன் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. டவுன் த லைன் இட் இஸ் இன்க்ரீசிங். எஜுகேட்டட் பேரண்டா இருந்தாலும் சரி, அன்எஜுகேட்டட் பேரண்டாலும் சரி, இட்ஸ் ஆல்மோஸ்ட் வெரி சிமிலர். சைல்டு இஸ் கம்மிங் வித் சம் டிஃபிகல்டிஸ் ஆர் தி அதர். இது ஒண்ணு. ஸோ அங்க பண்ண டைம்லயே என்ன ஆகுதுன்னா பசங்களுக்கு அந்த டிஃபிகல்டிஸோட வராங்க. ஒன்னு பிசிக்கல் டிஃபிகல்டிஸே நிறைய வந்துட்டு இருக்கு despite all the technology. Okay. Other thing is the part of the mental disabilities or mental disorder சொல்லலாம், ஒரு challenges சொல்றான். அது வெளியில கொண்டு வந்து அவங்க டேம் பண்ற மாதிரி ஒரு எப்படி ஆயிட்டு இருக்குன்றது நான் இன்ஷால்லா சொல்றேன். அந்த இதை வந்து கேப்பை வந்து ஃபில் பண்றதுக்காக 5 இயர்ஸ் இல்லைன்னா 6 இயர்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்துட்டு அந்த பிறந்ததுல இருந்து 5 இயர்ஸ் வரைக்கும் மதரோட இருக்கணும்ன்ற ஒரு சினாரியோ வந்து இல்லாம இப்போ ஏர்லி எஜுகேஷன்ன்றது கொண்டு வர்றது வந்து ஒன் வே அக்கார்டிங் டு மீ இஸ் குட். ப்ரீவியஸ்லி நம்ம ஜாயிண்ட் ஃபேமிலியில இருந்தோம் அண்ட் வி அலோட் த சில்ட்ரன் டு பிளே லைக் எனி திங். அந்த பிளே ஸ்கூல்ல என்னென்னலாம் ஐட்டம்ஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம சின்னதுல வந்து டிஃப்ரெண்டா விளையாண்டுரும். அதே கான்செப்ட்ஸை நம்ம சின்னது டிஃப்ரெண்டா விளையாண்டுரும். அதனால என்ன ஆச்சுன்னா நம்மளோட அந்த நியூரான்ஸ் டெவலப்மெண்ட் பை டிஃபால்ட் ஆயிட்டு இருந்துச்சு டு மினிமம் எக்ஸ்டென்ட். ஸோ அந்த லேர்னிங் டிஃபிகல்ட்டின்றது வந்து அந்த இது வந்து நம்ம ஓவர் கம் பண்ணிட்டோம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிளேவே எடுத்துக்கோங்களேன். நம்ம அந்த இடத்துல நிஜமான கிளேலயே நம்ம விளையாண்டோம். ஆனா இப்போ நிஜமான கிளே பசங்களுக்கு கிடையாது. அந்த நிஜமான கிளே கொடுத்து அவங்களுக்கு அந்த மோல்ட் ஆகலைன்னா, இப்போ அவங்க ஏர்லி எஜுகேஷனுக்குள்ளே வரலன்னா, அந்த மோல்டு அவங்களுக்கு ஆகலைன்னா அவங்களுக்கு என்ன அந்த நியூரான்ஸ் டெவலப்மெண்ட், அந்த பிசிக்கல் டெவலப்மெண்ட், அந்த அதோட கனெக்ஷன் நியூரல் டெவலப்மெண்ட் என்ன இருக்கணும் அது ஆகாது. அது ஆகலைன்னா அவங்களுக்கு ரைட்டிங்ல டிஃபிகல்ட்டி வரும், அவங்களுக்கு ரீடிங்ல டிஃபிகல்ட்டி வரும், அண்டர்ஸ்டாண்டிங்ல டிஃபிகல்ட்டி வரும். இப்போ இருக்க சினாரியோக்கு மதரும் மோஸ்ட்லி ஒர்க் பண்றாங்க, ஃபாதரும் ஒர்க் பண்றாங்க. அது அன்எஜுகேட்டட் இருந்தா கூட சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா 2 பேர் ஒர்க் பண்ணாதான் அட்லீஸ்ட் அவங்க பேசிக் லைஃப் லீட் பண்ற மாதிரி தான் சிச்சுவேஷன் இருக்கு. அது எந்த கேடர் பீப்புள் இருந்தாலும் அவங்க லெவலுக்கு அவங்க எக்ஸ்பென்ஸ்க்கு அப்படிதான் இருக்கு. ஸோ அந்த நிலைமையில இப்போ எங்க போய் கூப்பிட்டு போய் அந்த கிளே எங்க வச்சு அந்த பசங்களை விளையாட வைக்க முடியும் நம்ம? தட் சினாரியோ இஸ் நாட் தேர். ஸோ இன் ஒன் வே இந்த ஏர்லி எஜுகேஷன் வர முடியுமா? அந்தந்த கேப்ஸ் இருக்கு இல்லையா, சின்னதுல அந்த நம்ம பண்ணது, நம்மளோட ஒரு செட்டப் பிளே பண்ணது, ஒரு சோஷியல் என்வாயர்மெண்ட் இருந்துச்சு,
ஜாயிண்ட் ஃபேமிலியோட இருந்தது இல்லைன்னா கம்யூனிட்டியா வாழ்ந்தது அது என்ன மிஸ் ஆகுதோ தட் we will be able to at least to some extent or to a greater extent we can manage in this early childhood education. ஸோ அந்த விதத்துல இது வந்து ஒரு பசங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல இது பெனிஃபிட். ஓகே, ஸோ தே at the same time it is not like they are going to be here from morning till evening or 2 hours 3 hours maximum 4 hours. So they are going to get a balance of social environment outside. ஒரு நர்சரி குழந்தையோ எல்கேஜி குழந்தையோ அதுவும் கிடைக்கும், வீட்டுக்கு போய் அவங்க அம்மா அப்பாவோட இருக்காங்கன்னா அந்த என்வாயர்மெண்ட்டும் கிடைக்கும். So that the child will be stronger. Okay, fine. So this is with so இப்போ இதுல வந்து இந்த ஏஜ்ல வந்து நிறைய ஒரு இது இருக்கு. 6 years கம்ப்ளீட் ஆயிருக்கணுமா 6 years ரன்னிங்ல இருக்கணுமா? So that I am keeping it aside that confusion. To my understanding, it is 6 years complete is what first standard, or 7 years complete. But and also to my understanding, government will be flexible in doing that one. அதே மாதிரி இப்போ நிறைய பேரண்ட்ஸ்க்கு என்ன இருக்குன்னா 18 yearsல தான் அப்போ 12th நீங்க எழுத வைப்பீங்களா, அப்போ 1 year எக்ஸ்ட்ரா நம்ம படிக்கணுமா? So I do not see that government will be so rigid in doing that one. இன்னொரு வருஷம் நீ படிச்சுதான் நீங்க போகணுன்றது வந்து that no government will say or no education board will say like that. So ஆனா நம்ம இப்போ எங்க ஸ்கூல்லயும் நாங்க ரெக்கமெண்ட் பண்ற ஸ்கூல்ஸ் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து வர பசங்களுக்கு we are seeing to that we are taking that they are either in 6 or 6 completed. Okay, so இன்னொரு டிஸ்க்ளைமர் இருக்கும். In spite of all this, parents are not willing to put in 6 year na second standard da, because we have been trained that way only. 5 years na first standard, 6 years na second standard, 15 years na other 10th standard. அப்படிதான் நம்ம மைண்ட். So what we are giving disclaimer to the parents is, in case if government says no, this is completed age only, then you can put the child in this class, then that time we will be required for the child to study in the same class. அப்படின்ற ஒரு டிஸ்க்ளைமர் போட்டு we are moving ahead with that one. Any doubt in this? So ideally speaking here class 3 to 5 na அவங்க 8 years complete ஆகி 9 year running ஆயிட்டு இருக்கும். Then 10 4th standard will be 10 years, that is 9 year complete ஆகி 10 year நடந்துருக்கும். அதே மாதிரி 5th standard வந்து 10 years complete ஆகி 11 year மூவ் ஆயிட்டு இருக்கும். So when they complete the 11th year 11 years, 6th standard will be 12 years அந்த மாதிரி வரும். So then only the 18 years complete touch பண்றது. And நான் பண்ண அனலைசிஸ் வச்சு எனக்கு தெரிஞ்ச எனக்கு வச்ச சர்வேலையோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பாத்தீங்கன்னா அந்த 1 year டிலேன்றது ஒன் வே சில்ட்ரனுக்கு நல்லதா தான் இருக்கு. their way of understanding, their way of clarity, the inputs given in vocabulary வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஹையா இருக்கு. அவங்களுக்கு கொஞ்சம் ஹையா இருக்க டைம்ல அந்த கான்செப்ட்ஸை வந்து அவங்க லேர்ன் பண்றது கொஞ்சம் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அதிகமா தான் இருக்கு. This I am not only saying about my school children, even in our family relatives I have done this research. Even other people வச்சு நான் ரிசர்ச் பண்றதுல ஒரே ஃபேமிலியில அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தைய வந்து அவங்க 3 years எல்கேஜி போட்டிருக்காங்க, இன்னொரு குழந்தை வந்து 4 years கம்ப்ளீட் ஆகிற டைம்ல எல்கேஜி. அது மாதிரி நிறைய ஃபேமிலிஸோட சர்வே பண்ணி ஐ எம் டெல்லிங் திஸ். இட் இஸ் பெனிஃபிட். ஸோ தட் இஸ் ஆல்சோ தேர். ஓகே, ஃபைன். ஸோ நவ் லிட்டில் மோர் வி வில் கோ இன் டு த ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் எஜுகேஷனை வந்து நம்ம ஏன் வந்து அதை இது பண்றாங்கன்றது நம்ம இன்ஷால்லா இன்னும் கொஞ்சம் இது பண்ணலாம். ஸோ ஆஸ் இட் இஸ் கிவன் ஹியர் 85% ஆஃப் த சைல்டு கியூமுலேட்டிவ் பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து 8-6 ஆயிடுது. 8-6 ஆயிடுது. ஸோ டவுன் த லைன் இது வந்து வாட் வி நீட் டு கிவ் இஸ் வி நீட் டு கிவ் மோர் அவேர்னஸ் டு த பேரண்ட்ஸ், மதர்ஸ் அஸ் வெல் அஸ் ஃபேமிலி. நார்மல் நம்மளோட இதுல வந்து நம்ம எஜுகேஷன் அவேர்னஸ் வந்து நிறைய இருக்கணும்ன்றது ஃப்ரம் திஸ் ஐ எம் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ ஒன்ஸ் அவங்க 3 years முன்னாடியே பாதி அவங்களோட டெவலப்மெண்ட் ஆயிதான் வராங்க. ஈவன் இஃப் தே கம் இன் நர்சரி 3 years, ஆல்ரெடி தேர் பிரெயின் டெவலப்மெண்ட் ஹஸ் ஹேப்பன் டு 50%. ரிமைனிங் 50% இருக்க டைம்ல தான் நமக்குள்ள வரலாம். ஸோ ஆஸ் எ கம்யூனிட்டி நம்ம வந்து பேரண்ட்ஸ்க்கு அவங்க கொடுக்குற பர்த் ஆஃப் த சைல்டு எவ்வளவு இம்பார்ட்டன்ட், அந்த 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 ஃபேமிலி சினாரியோ வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும், அந்த மதருக்கு ஃபார் த சைல்டு டு கம் வெரி ஹெல்த்தின்றது we need to keep giving awareness to the parents. ஸோ இது வந்து வந்த அப்புறம் கிடையாது.
in general we need to do. So we need to have a a movement kind to the all the parents. So அது வந்து ஒண்ணு இருக்கு. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இன்கேஸ் இந்த டெவலப்மெண்ட் சொல்றோம் இல்லையா? அந்த கிளே டெவலப்மெண்ட், பசில்ஸ், அவுட்டோர் பிளேயர், இன்டோர் பிளேயர் இதெல்லாம் இல்லன்னா, ஆட்டோமேட்டிக்லி தி சில்ட்ரன் ஆர் கம்மிங் எய்தர் அண்டர் த லேர்னிங் டிஃபிகல்டி ஆர் என்ன கிளைம் பண்ணாலும் இப்போ ஆக்குபேஷனல் தெரபிக்குள்ள போனா யாருக்குள்ள போனாலும் தே ஹேவ் பீன் diagnosed or been declared as autism. Okay, I'll show you the thing. Okay, இப்போ பாத்தீங்கன்னா இந்த இதுல பாத்தீங்கன்னா dyslexic and other disorder to blame வந்து 72% of the students வந்து poor performance students வந்து நம்ம dyslexic சொல்லிட்டு claim பண்ணிட்டு இருக்கோம். Okay, and teachers have poor knowledge of autism and dyslexia. Only 1 in 3 teachers have adequate knowledge of dyslexia. Most teachers are willing to be trained to identify autism and dyslexia. 11.2% of children in India suffer from dyslexic, 1 in 54 students autistic. So imagine பண்ணுங்க எவ்வளவு crores of children இருக்காங்க. அதுல 1:54. இது வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு இப்ப. So almost 25% of the children வந்து autism இருக்கு, dyslexia. So ஒரு 100 students தான் அது 25 students இப்படி இருக்குன்ற மாதிரி கேஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு. So இது நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு பேசிக் நம்ம கொடுக்கறது சோயிங் நம்ம கரெக்டா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட அவங்களுக்கு டிஃபிகல்ட்டி இருக்குன்னா தென் வி கேன் சே ஓகே ரெகுலர்லி ஹி இஸ் ஹேவிங் தட் பேட்டர்னா வென் டயக்னோஸ் பண்ண டைம்ல அவங்களுக்கு டிஸ்லெக்சிக்கா ஆட்டிசம். ஆனா அந்த பேஸ்ல கொடுக்குற அந்த ரெகுலர் அந்த கிளே மூவ்மெண்ட்ஸ் பண்றது இல்லைன்னா ஹாப்பிங் பண்றது ஜம்பிங் பண்றது பசங்களோட மிங்கல் ஆகுறது அது எல்லாமே பண்ணாம அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வர டைம்ல அவங்க வி கிளைமிங் தெம் ஆஸ் எ டிஸ்லெக்சிக் ஒரு ஆட்டிஸ்டிக் சைல்டு வந்து இட்ஸ் நாட் ஃபேர் from our side to the children. ஆனா அவங்களுக்கு கேப் இருக்கான்னா கேப் இருக்கு. அவங்களால பேச முடியலன்னா பேச முடியல, அவங்களால எழுத முடியலன்னா எழுத முடியும், சில்ட்ரனோட மிங்கலா இருக்க முடியலன்னா இருக்க முடியும். Why it has happened? Because we have not exposed to them. வீட்டுல மதர் ஃபாதர் மட்டும் இருப்பாங்க, நிறைய பேசுறதுல they need to sit with ஐடில இருப்பாங்க, இல்லைன்னா ஒருத்தவங்க மேடா இருக்காங்க, மதர் ஃபாதர் கார்பெண்டரா இருக்காங்க, அவங்க வேலையை பார்த்து அவங்களுக்கு பேசிக் அந்த குழந்தைகளை பேசுறதுக்கு ஆளே கிடையாது. Then the child is having the difficulty of speaking. Then immediately 6 years out, 7 years out, then we are taking to the speech therapy. And the speech therapy, occupational therapy, it is so expensive. So அது அவாய்ட் பண்றதுக்கு நம்ம பேசிக்கா வந்து இந்த early child education will help. ஓகே, இது ஹையர் லெவல் எண்ட்ல பண்ணவும் கிடையாது. நம்ம சின்னதுல எப்படி பண்ணுமோ அது நம்ம இருக்கிற மெட்டீரியல்ஸை வச்சு என்னென்னலாம் கிரியேட்டிவா கொண்டு வந்து அந்த பசங்களுக்கு அந்த டெவலப்மெண்ட் பண்ணோமோ இது பண்ணலாம். ஓகே, fine. So recently we did from MDA we did 6 days program. Some of them attended online, some of them attended offline. Around 25 teachers attended. So avungalku and clear teachers were getting clear awareness like from the external people. Number solro school management number solro, but it looks like for them school is telling for their own benefit intadu or back end la irukum as a human. But when external trainers were coming and telling this is how it is, this is what happens, ஆல்பபெட் இந்த ஏஜ்ல சொல்லி தரலன்னா என்ன ஆகும், இந்த கவுண்டிங் நம்ம சொல்லி தரலன்னா என்ன ஆகும், இந்த அவங்க டைப் பண்ண தெரியலன்னா என்ன ஆகும், அது எப்படி நம்ம வந்து அந்த குழந்தைக்கு பண்ணலன்னா எப்படி பண்ண வைக்கலாம். 10th ஸ்டாண்டர்ட்ல கூட அந்த குழந்தைக்கு அந்த ஸ்கில் எல்கேஜி யூகேஜில வர ஸ்கில் அட்டன் ஆகலைன்னா 10th ஸ்டாண்டர்ட்ல அந்த குழந்தை இப்ப இருந்தா கூட தே ஆர் ரெக்கமெண்டிங் டு கோ பேக் டு டூ தட் ஸ்கில். ஆட்டோமேட்டிக்லி பிரெயின் அடாப்ட் ஆயிரும். ஜஸ்ட் த பிரெயின் ஹாவ் நாட் காட் தட் ஆக்சஸ். So 10th standard குழந்தைக்கு ஷூ லேஸ் வரலனா that means the practice required for him in LKG to 10th standard has not happened. Now in 10th standard if we give some time, quickly the child will get it. So this is where they were recommending for. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா லாங்குவேஜ்ல கூட பாத்தீங்கன்னா we do many mistakes. Alphabets னு வராது, அது alphabet தான். Set of letters together is called alphabet. இந்த ஸ்கிரீன்ல NEP documentல there is a I'm not telling us a mistake, there is an improvement needed there. Okay, fine. So இப்போ இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா we need to think on the lines of multiple intelligence, which I think I have spoken already. இந்த பப்பெட்ரி பண்றனால, மியூசிக் மூவ்மெண்ட் பண்றனால, கிராஃப்ட் பண்றனால, டிராமா பண்றனால, அந்த லாஜிக்கல் இது எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லா மல்டிபிள் இன்டெலிஜென்ஸும் கவர் ஆயிருக்கு.
அதுதான் that is one of the things. So any kind of intelligence அந்த குழந்தைக்கு இருந்தாலும் the child will get that learning. So that research is also there in this NEP document. So அதே அக்ராஸ் அவங்க வந்து எல்லா கிரேட்ஸ்லயும் கொண்டு வரதுக்கு பாக்குறாங்க. ஓகே. So my understanding is we are blessed one way being in town or in city. Downskirt நீங்க பாத்தீங்கன்னா I will show you this one. இப்போ இந்த நியூஸ் பேப்பர்ல பாத்தீங்கன்னா பிரைமரி ஸ்கூல்ஸ்ல இந்த ஜார்க்கண்ட், கர்நாடகா, ராஜஸ்தான், ஹிமாச்சல் இந்த ஸ்டேட்ஸ்ல பாத்தீங்கன்னா அரௌண்ட் 50 children to 1 teacher or 100 teacher 100 students to 1 teacher. Someone has unmuted. Please mute yourself. Mr. Zenith, mute yourself, please. இந்த சினாரியோ தான் இருக்கு. இப்போ அவங்களுக்குலாம் those children are like they are not really getting what our children are getting. So அந்த ஒரு சினாரியோ எனக்கு பாத்தீங்கன்னா கேரளா தான் இருக்கிறதுலே வந்து they are like 4% தான் அவங்களோட ஸ்டேட்ல வந்து 100 children இல்லைன்னா 50 childrenோட 1 teacher இன் பிரைமரி ஸ்கூலே. ஆனா நீங்க ஜார்க்கண்ட், கர்நாடகா, ராஜஸ்தான்ல பாத்தீங்கன்னா 30% ஆஃப் த ஸ்கூல்ஸ் அப்படிதான் இருக்குன்றது வந்து இந்த ரிப்போர்ட் சொல்லுது. ஓகே. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் அது ரீச் பண்றதுதான் இந்தியா வந்து பாத்துட்டு இருக்கு. இந்த மாதிரி இருக்க பசங்களுக்கும் அது ரீச் ஆகணும். இந்த மாதிரி பசங்க 5th standard 5 years 6 yearsல வந்தாங்கன்னா அவங்க பேரண்ட்ஸோட எந்த டெவலப்மெண்ட்டும் ஆகும் வந்தாங்கன்னா நிறைய அவங்களுக்கு லேர்னிங் டிஃபிகல்டிஸ் வரும், நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்காதுன்றதுக்காக they are bringing this one is my understanding. Okay. Fine. So now the next thing is how they want us to bring the learning part of it in the school. So in India is known for writing. India is known for more of memorizing. We are good in memorizing things. In general, we are good in memorizing things, and we are very hardworking people. Than smart working people, we are very hardworking people. எப்படின்னா கஷ்டப்பட்டுனா நம்ம கொண்டு வந்துடும். Any parent you speak, even whoever is here, we will say that one. Hardworking. Our thinking more on smart working is less. Okay. So in the curriculum content வந்து நம்ம வந்து எப்படி பண்ணிருக்கோம்னா நிறைய எழுதுனா நிறைய அவங்களுக்கு வந்துடும் படிக்கிறதுக்கு, நிறைய ரீட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நிறைய வந்துடும். தட் இஸ் ஹவு இட் இஸ். ஓகே. ஆனா இங்க NEPல என்ன சொல்றாங்கன்னா எசென்ஷியல் லேர்னிங்கை என்ஹான்ஸ் பண்ணுங்க. எது பண்ணா உங்களுக்கு ரியலா லேர்னிங் ஆகுமோ அந்த லேர்னிங்கை என்ஹான்ஸ் பண்ணுங்க. அதே மாதிரி கிரிட்டிக்கல் திங்கிங்கை வந்து டேப் பண்ணுங்க. அந்த கிரிட்டிக்கல் திங்கிங் வில் கம் அண்டர் ஸ்மார்ட் லேர்னர்ஸ், ஸ்மார்ட் திங்கிங் தேன் த ஹார்ட் ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இது எப்படி பண்ணணும்? நம்ம ஆல்ரெடி வி ஆல் நோ ஃபார் த பாஸ்ட் 10 years 15 years ரோட் லேர்னிங் போவாதீங்க, தட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் ஃபார் திஸ் ஜென்ரேஷன். எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த ஐம் கீப் கனெக்டிங் தட் டு மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ். ஓகே. ஸோ experiential learning la what we need to do is where the child experience, that's all it is. Where the child experience, do and see that one, or see visually see பண்றாங்க, இல்லனா auditory ஆ இருந்தாங்கன்னா அவங்க listen பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட லெசன் பிளான்ல எல்லா பேசிக்கா 4 is what it is in till primary it is required. நம்மளோட விஷுவல் லேர்னர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க விஷுவலி காமிக்கிறதுக்கு நமக்குள்ள அந்த கான்செப்ட் காமிக்கிறதுக்கு இருக்கா எய்ட்ஸ், டீச்சிங் எய்ட்ஸ் இருக்கான்றத பார்த்து. செகண்ட் வந்து ஆடிட்டரி லேர்னர் இருக்காங்கன்னா நம்ம ஆடியோவா போட்டு காமிக்கிறதுக்கு நமக்குள்ள அங்க டீச்சிங் எய்ட்ஸ் இருக்கு. அந்த ஒரு லெசன் பிளான்கே சொல்றேன். ஒரு லெசன் பிளான் அந்த 35 minutes to 40 minutes பீரியட் இருக்கிற லெசன் பிளான்க்கு நான் சொல்றேன். தேர்ட் இஸ் த கனெஸ்தெட்டிக் லேர்னர்ஸ், where the children learn through moving and doing. அது. Fourth is the tactile learners, where they want to feel, do things and feel. Fourth, more kinesthetic and tactile or very similar in the things, so people only we teachers are able to tap the kinesthetic, automatically tactile learners are coming into that one. Okay. So இதை வந்து BAKTன்ற கான்செப்ட்ல சொல்வோம் நம்ம. அதர் தன் தட் அந்த மியூசிக் இதெல்லாம் எப்படி இருந்தாலும் இந்த 4த்துல வந்துருது. ஓகே. இந்த 4 வந்து நம்மளோட லெசன் பிளான் இருக்கா, ஒரு லெசன் பிளான் இருக்கான்றதை நம்ம பார்த்தோம். ஓகேவா? நம்ம இப்போ ஒரு பில்லர்ஸ் ஆஃப் இஸ்லாமே சொல்லி தரோம், இல்ல ஒரு ஈவன் நம்பர் ஆட் நம்பர்ஸே சொல்லி தரோம், இல்ல அல்ஜிப்ராவே சொல்லி தரோம். இல்ல திங்க் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் வியூ ஹவு வி கேன் மேக் இட் தட் இன் a play way method or a fun method. Okay.
ஸோ ஒன் ஆஃப் த திங்ஸ்னா இந்த 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு வந்து டாட்ச் பால், இந்த காலில் அந்த ஒரு கர்ச்சிஃப் வச்சுப்பாங்க, இல்லைன்னா பேப்பரை வந்து நல்லா டேப் போட்டு ஒட்டிடுவாங்க, அதை எடுத்து எடுத்து காலில் அடிப்பாங்க. காலில் அடிச்சிட்டாங்கன்னா அவுட், டாட்ச் பால்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க அவங்க. I'm not sure whether I'm pronouncing that one, but they will be, ma'am, go, allow us to go and play dodgeball, ma'am, dodgeball. So exactly max period வந்து லஞ்ச்க்கு அப்புறம் வரும். So what we did is, whenever you throw, play இருக்கிறது சின்ன பிளேஸ் தான், whenever you throw, play area வந்து சின்னதான், whenever you throw you need to say one table, whatever we say you need to tell the product of the table. So 3 4s ஆனா என்ன 5, by then itself they started learning. So அவங்களோட மெத்தட்ல போய் அது பண்றது தான் வந்து right now is the scenario. இல்ல இந்த மெத்தட்ல தான் நாங்கலாம் படிச்சோம், அந்த மெத்தட் பண்றது that is not actually work. So experiential learning கொடுக்கிறது வந்து hands on கொடுக்கிறது ரொம்ப important. Now one thing what happening in many schools and easy way is, we are only showing the visual. Plant கூட plant எப்படி grow ஆகுதுன்னு சொல்லிட்டு விஷுவலா காமிச்சிட்டு வீடியோவா காமிச்சிட்டு போயிடும். That actually is not working to the children. They need to do and see. If we do not have time, give it as a projecting. See, இது பண்ணீங்க இல்லையா, வீட்டுல போய் ஒரு சின்ன பிளான்ட் வச்சு அது எப்படி grow ஆயிட்டு இருக்குன்னு கொண்டு வரணும். So lot many involve the student into that one. I'm not putting everything on the teacher or the school. If you smartly think, many things can be done by the student, and there can be lot many support from the parents also. In the education, நான் சொன்னேன் இல்லையா, அந்த மதர் ஊம்ல இருந்து அந்த கொண்டு வர 6 years வரைக்கும் அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட் ஆல்ரெடி ஃபார்ம் ஆயிடுது. இந்த மாதிரி அவேர்னஸ் நம்ம பேரண்ட்ஸ்குள்ள சொல்ல 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 ஆட்டோமேட்டிக்லி பேரண்ட்ஸ் வில் ஸ்டார்ட் டு இன்வால்வ். ஸோ லேட்டா நான் போய் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டையும் ஸ்பீச் தெரபிஸ்ட் போய் நிக்கிறதுக்கு நான் இப்போ ஸ்கூல் சொல்றதையே நான் வந்து அழகா பண்ணிட்டு இருப்பேன்றது அவங்க புரிஞ்சு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் ஆல்சோ தே வில் ஹாவ் அ திங் இஸ், so minutely the schools are taking care of the development of the children. அந்த அளவுக்கு சர்வீஸ் கொடுக்கணும்ன்றது நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பேரண்ட்ஸ்க்கு அவேர்னஸ் போகும், அந்த பேரண்ட்ஸ்க்கு ஒரு சர்வீஸா போகும். they are taking care so much. That is also possible. Okay, fine. So now next is art integration. So art integration is connected to right brain. Any creativity is connected to right brain. Anything logical, analytical, this all connected to left brain. And generally India the people are who are with left brain, because we have given doses to left brain, reading, writing, memorizing. So in the right brain activation வந்து common இல்ல. So அந்த activation கொடுத்தா then it will become balanced. Otherwise that smart thinking, that critical thinking, that problem solving, அது வந்து ரைட் பிரெயின்க்கும் அந்த லெஃப்ட் பிரெயின்க்கும் அந்த பேலன்ஸ் ஆகுறது வந்து இருக்காது. அதோட கேப் வந்து அதிகமாயிட்டே இருக்கு, பிகாஸ் we are not giving more focus on the art and sports, which by default in our lifestyle was there previously. அது சிஸ்டமேட்டிக்கா ஒரு ஃபுட்பால் அகாடமியோ இல்லைன்னா ஒரு கிரிக்கெட் அகாடமி இருந்துதான் நம்ம ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ல விளையாடல. ஆனா பட் we had that play, so automatically that creativity was there. ஸோ இப்பயும் நீங்க பாத்தீங்கன்னா சில விஷயம் வந்து கிராண்ட் ஃபாதர் ஈஸியா பண்ணிடுவாங்க, ஆனா நம்மளோட யங் சில்ட்ரன் வந்து அது தெரியாது நம்மளுக்கு, because we have not given that exposure to those children. பட் கிராண்ட் ஃபாதர் இது சின்னதுல நான் பண்ணிருக்கேன், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, அதெல்லாம் நான் சின்னதுல நம்ம பண்ணிருக்கோமே அப்படிதான் அவங்க சொல்லுவாங்க. பிகாஸ் they have been somehow or the other they have been exposed to that. ஓகே, ஸோ இங்கே வந்து NEP ஆர்ட் எஜுகேஷன், ஆர்ட் இன்டெகிரேஷன் சொல்றது வந்து அவங்க கல்ச்சர், இந்தியனோட ப்ரீவியஸ் ஹிஸ்டரி அதெல்லாம் கூட அவங்க இன்க்ளூட் பண்றாங்க. ஸோ வாட் வி நீட் டு டேக் இஸ், வி நீட் டு டேக் த ஆப்பர்ச்சுனிட்டி. புக்ல ஒரு இன்ஃபர்மேஷனே வந்து டிஃப்ரெண்டா இருக்கு, that is not authentic நம்ம நினைச்சா கூட அதை வந்து we need to take it as an opportunity to tell how it is to be done. ஒரு லீடர்ஸை பத்தியே அங்க வந்து டிஃப்ரெண்டா இருக்காங்க, தட் இஸ் நாட் a ரியல் திங். அந்த டெக்ஸ்ட் புக்ல வந்திருக்கு, அது ரியல் கிடையாது. ஒரு சோஷியல் ஸ்டடிஸ் புக்ல வந்துட்டா கூட இது புக்ல இருக்கு, this is what the information given in the book, what is reality also we can show to them. So and also we need to include here, பசங்களுக்கு இப்ப ரியலா என்ன இருக்குன்னா, வீடியோல, அது யூடியூப் வீடியோல இருந்தாலும் சரி, கூகுள்ல இருந்தாலும் சரி, என்ன பாக்குறோமோ அது ரியாலிட்டின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. So they think the things which come in YouTube and Google are real. So from the lower class itself we need to give awareness. It is just a research data done by somebody. இப்ப நான் இங்க பேசுறது it's just a research data done by me. It did not be true. There can be reality in a different way. ஸோ அதை வந்து நம்ம எம்பசைஸ் பண்ண டைம்ல கீப் எம்பசைஸ் பண்ணிட்டு இருக்கோம். பசங்க எது பார்த்தா கூட அந்த வியூல பார்த்தாங்க, ஓகே திஸ் இஸ் த டேட்டா டன் பை சம் யூடியூபர், திஸ் இஸ் த டேட்டா டன் பை த
a group of researchers அந்த ஆங்கிள் பார்க்க. ஓகே. ஸோ இந்த ஆர்ட் எஜுகேஷன் இன்டகிரேஷன்ல லெட்ஸ் சி எல்லாருக்கும் அது எப்படி ஒரு 5000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க ஸ்கூல்ல எப்படி பண்ணும் அப்படின்றத பார்க்கணும்ல. we can think creatively. Few things is we can see which teacher is good in that, and monthly once இல்லைன்னா வீக்லி ஒன்ஸ் அதுக்குன்னு செட்டப் பண்ணி ஒரு பீரியட் அந்த மாதிரி கொடுக்க முடியுமான்னு பார்க்கலாம். பட் ஆல்ரெடி தேர் ஆர் மெனி ஸ்கூல்ஸ் விச் இஸ் டூயிங். அவங்களுக்குலாம் இது ஒரு நியூவா கொண்டு வரணுமே கிடையாது. பை டிஃபால்ட் இட் இஸ் தேர் இன் தேர் சிஸ்டம். உங்களுக்கு NEP வந்துதான் அவங்களுக்கு சொல்லி தரணும்னு கிடையாது. ஸோ that can be done. Or we can see இப்போ நமக்குள்ள ஃபெசிலிட்டி இல்லை, அந்த டீச்சருக்கு நான் அந்த பீரியட்ல போட்டேன்னா அந்த டீச்சர் மேக்ஸ் டீச்சரா எடுத்துருக்காங்க, அப்போ அவங்களுக்கு அந்த எனக்கு ஒரு பீரியட் அங்க ஷார்ட் ஆயிரும். தட் இஸ் ரியாலிட்டி. தட் இஸ் வாட் ஆக்சுவலி த ஸ்கூல்ஸ் ஆர் ஃபேசிங். இப்போ ஐ புட் திஸ் டீச்சர், டைம் டேபிள் அலாட் பண்றதோ சப்ஜெக்ட் அலாட் பண்றதோ இட்ஸ் என்னது பசில். வி ஆர் பிளேயிங் பசில்ஸ். ஓகே, ஹூ ஐ கேன் புட் ஹியர், ஹூ ஐ கேன் புட் ஹியர். இந்த டீச்சர் பிரெக்னெண்டா இருக்காங்க, இந்த டீச்சருக்கு இங்கிலீஷ் இவ்வளவுதான் வருது. வி ஆர் பிளேயிங் பசில்ஸ் வித் த டீச்சர்ஸ் அவைலபிள் in general. If the schools are not doing, they are blessed one. So number we can see is the parents யாராவது இருக்காங்களா ஸ்போர்ட்ஸ்ல கூட. is any parents there who can come monthly once and then engage the children அப்படின்றத நம்ம பார்த்தோம். So this is the way we can engage the children. So parent ஓட சப்போர்ட் இருக்கும். Okay, they will also come as a guest. We can even give a poster. ஈஸியா ஒரு கேன்வால நம்ம போஸ்ட் பண்றோம். Today there is a guest from a parent community. ஸோ பேரண்ட்டை என்கேஜ் பண்ற இதுவும் வந்துடும். பேரண்ட்க்கும் NEP-ல இருக்கிறது நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். NEP-ல இருக்கிறது மட்டும் இல்லாம ஆஸ் அ ஸ்கூல் வி ஆர் டெவலப்பிங் ஆல் திஸ் திங்ஸ். ஆர்ட்டும் டெவலப் பண்றோம், ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரியும் வந்துடும். ஸோ தட் ரிசோர்சஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல வி கேன் ரெடியூஸ். ஆனா பேஸா ரிசோர்சஸ் இல்லை, இதெல்லாம் ஒரு நம்மளோட சேலஞ்சஸ்னாலும் பேஸா அந்த குழந்தைக்கு ரைட் பிரெயின் வந்து ஆக்டிவ் ஆயிடும். கிரிட்டிக்கல் திங்கிங் அந்த இது வந்து ஆக்டிவ் ஆயிட்டே இருக்கும். ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் ஆல் ஸ்டாண்டிங் ஃபார் டிஸ்பைட் ஆல் த சேலஞ்சஸ் வி ஹேவ் இல்லையா. அது வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? So one thing I want to conclude with is language. 3 language வருது, 3 language வருது. எந்த language வரும் அப்படின்னு பாருங்க. NEP-ல இந்த 4th லைன்ல நீங்க பாருங்களேன். No language will be imposed on any school. No language will be imposed on any state. So we did not worry Sanskrit வந்துரும், உருது வந்துரும், ஹிந்தி வந்துரும் இல்லாம it is given here. So it is flexible policy வந்து என்னோட அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. ஸோ அந்த 3 பட் ஐ ஆல்சோ நோ செகண்ட் லாங்குவேஜ் வந்து தமிழ் கம்பல்சரியா இருக்கு, ஒரு லாங்குவேஜ் தான் கம்பல்சரியா இருக்கு, டிஸ்லெக்சிக் பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு எப்படி வரும்? There are many children who got only failed in languages because they have the challenge in language. ஸோ அந்த மாதிரி பசங்களுக்கு ரைட் நோ வாட் ஐ எம் சீயிங் த ஆல்டர்னேட்டிவ் as NAS. despite there are many certificateல சேலஞ்ச் வருது, schools welcome பண்ண மாட்டாங்க, college welcome பண்ண மாட்டாங்க. But I know the other scenario, how the colleges are welcoming these kind of boards, which is required, which is needed, அப்படியும் இருக்கும். So we can blend both if it is required for that particular kind of children, not like open for all if you need it. நல்லா தெரிஞ்சிச்சு இந்த குழந்தைக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்குன்னா அவங்களுக்கு நம்ம ஸ்கூல்ல அந்த ஃபெசிலிட்டி இல்லை, நம்மளோட போர்டில் வந்து அந்த செகண்ட் லாங்குவேஜ் கம்பல்சரியா பண்ணிதான் ஆகணுன்ற போர்டு இருக்குன்னா then go for the alternative of NAS that we have done for many children, and they have ease and grace, they have gone. Despite that நீங்க எந்த போர்டா இருந்தா கூட காலேஜ் எஜுகேஷன்ல போனா ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்காங்க. உங்களுக்கு மேக்ஸ்ல மார்க் இல்ல, உங்களுக்கு இதுல மார்க் இல்ல, நான் BCA கொடுக்க மாட்டேன், BSc கொடுக்க மாட்டேன். That is still prevailing. Despite that, at least the child will ease and grace will complete the 10th and 12th without having the challenge of sitting for Tamil or Hindi ன்றது அவங்களுக்கு இருக்காது. Okay, that's it from my side for today. Hope it was beneficial. Any doubt? So my context of putting is, if we are not going to do this as teachers and even parents are not going to do, then the gap of that learning difficulty and the physical development, emotional development and the neural development வந்து gap நிறைய ஆகி learning difficulty children வந்து இன்னும் நிறைய தான் ஆகும். Despite we becoming educators, still the problem will be more. So to avoid that, we can start to do all this inshallah. Jazakallah khair. Assalamu alaikum. Thank you so much. Jazakallah, Sister Asma Jalal. You have done a very perfect work, and we have been listening for the past 3 weeks about NEP. And as the motto tells, it is
educate, encourage, and enlighten. And we are doing that part about the policy also and about our programs also. And we know that these programs are so interesting that today we have reached the highest number of attendance. 72 have attended till now, and it is the highest for this month, we can tell. Previously, when we started, it was nearly 150, 170 participants were there. But slowly it has come down. But no, it has not picked up because of the speakers we are choosing, because of the topics we are choosing, and because of the schools also. 27 from Imam Shafi Matriculation Higher Secondary School, Adiram Patnam, is no attending. 27 out of the 72, 27 or one third are from one school, Imam Shafi Matriculation Higher Secondary School. That shows the management have taken efforts, and the teachers are also encouraged, and they have participated, and they have found this program useful, and though they are not attending it continuously. And from KH Matriculation Higher Secondary School, KH school from Medvisharam, nearly 18 is not attending. So it is used to swell between 18 to 25. And so if you want to give a prize for attendance, the first prize will go to Imam Shafi Matriculation Higher Secondary School, and the second prize will go to KH school. And some have attended without their names also. We recommend them to have their school name so that we can identify them. And in future, we want to improve the programs more. That's why we have contacted Asper College of Excellence Management, and Darussalam Umrabad Management, and Preston College Management. And these are the big institutions. And we have requested them to give the speakers so that a variety of speakers come to educate them. And our management, OMET itself, is also taking a lot of efforts. Dr. Nigar ma'am is here with us. She is the joint secretary of OMET. And similarly, many of our OMET officials used to come and see and how this program is progressing. So we request all of you to be with us coming Saturday. Till then, Khuda Hafiz. Subhanallah bihamdi, subhanakallahumma bihamdika, la ilaha illa anta, astaghfiruka wa atubu ilayk. Brother, that Logicutes link is been given because I promised last time that I will give to them. Logical thinking link. If you have not shared to the teachers, please share to them. Okay, okay. It is given in the chat. Those who want to, they can take it. Yeah. Salam. We will keep it open for 2 minutes more. Others can show you.